தருமபுரி வள்ளல் அதியமான் பம்பை கிராமிய கலைக்குழு மற்றும் முத்து பம்பை மரக்கால் ஆட்டக்கலைஞனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பம்பை மேளம் என்பது தமிழகத்தின் தொன்மையான நாட்டுப்புற தோல் இசைக்கருவியாகும். இது தேவர்கள் முனிவர்கள் காலத்திலிருந்து வழிபாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாட்டார் குலதெய்வ கோவில்களில் கரகாட்டம், காவடி மற்றும் சக்தி கரகம் போன்ற நிகழ்ச்சிகளில் உற்சாகமூட்டும் பின்னணி இசையாக இது பயன்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற கோவில்களில் திருவிழாக்களில் பம்பைக்காரர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது. இவர்கள் அங்காள பரமேஸ்வரி போன்ற தெய்வங்கள் கதை பாடல்களை பாடி பம்பை இசைப்பார்கள். ஏன்ப்பா பம்பை பத்தி மட்டும் சொல்றேன், இந்த உரிமை பத்தி சொல்ல முடியுமான்னு கேட்கறவங்களுக்கு, பம்பை உரிமை போன்ற கருவிகளில் இணைந்து நாட்டுப்புற இசையின் ஆத்மாவாகவும் இன்றளவும் கிராமப்புறங்களில் போற்றப்பட்டு வருகிறது. மரக்காலாட்டம் நான் சின்ன வயசுல பார்த்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. மரக்காலாட்டம் என்பது பாதங்களில் நீண்ட மரக்கால்களை கட்டிக்கொண்டு ஆக்ரோஷமாக ஆடும் ஒரு பழமையான தமிழ் நாட்டுப்புற கலையாகும். ஒற்றவை துர்க்கை அசுரர்களை அழிக்க மரக்கால்கள் அணிந்து ஆடியதாக கருதப்படுதுங்க. இக்கலை பூமிக்கு மேலே உயரத்தில் நின்று நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப தாளமாக ஆடும் ஒரு சவாலான கலையாகும். மரக்கால் பார்த்தீங்கன்னா 5 அடி உயரமுள்ள மரங்களில் ஏறி புவியீர்ப்பு விசையை சமாளித்து தாள நயத்துடன் இந்த நடனம் ஆடப்படுகிறதுங்க. இன்னைக்கு சினிமா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசுறதெல்லாம் புதுசா இருக்கும். ஆனால் பண்டைய கால தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் குறிப்பிட்டுள்ள 11 வகை ஆடல்களில் மரக்கால் ஆடலும் ஒன்று. இன்று ஒரு தகவலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தருமபுரியில் முழு கடையடைப்புங்க. தருமபுரி போயிடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.